இதை தருவதற்கு அல்லது பெறுவதற்கு இந்த 2 மாசம் ஜோசப் விஜய் முதலமைச்சர். இந்த 2 மாசத்துல இந்த 60 நாள்ல ஜோசப் விஜய் இதை பற்றி கேட்கவே இல்லை, பேசவே இல்லை. இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, காவிரி டெல்டா பாசன பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு என்பதை ஜோசப் விஜய் அரசை ஆதரிக்கின்ற கட்சிகள் தான் சொல்லும். அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்க ஏதோ மீம்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, ஷோ காட்டுறது, அந்த ஷோவை எக்ஸ்போஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல ஆரை தொழில்நுட்பத்தை வச்சு எதையாவது அளந்து விடுறது, அடிச்சு விடுறதுன்னு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய அடிப்படை இன்றைக்கு தகர்க்கப்படுகின்ற இந்த நிலை ஜோசப் விஜய் அரசு கவலை கொள்ளவில்லை என்பதை விட இன்னைக்கு தண்ணி பிரச்சனையை பற்றி அவங்க தெரியல. ஆந்திரா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போய் அங்கேயே மக்களோடு இருந்து மக்களுக்காக ஒரு பயணம் போய் அந்த பயணத்துல அங்கங்கு விஜய் மாதிரி 41 பேர் செத்த ஒண்ணு அங்கிருந்து ஓடி வந்து வீட்டுல பதுங்கல. அதனுடைய விளைவு அவர் அங்கிருந்தே தலைமைச் செயலாளர்கிட்ட பேசி உடனடியா ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு மாலையே உத்தரவு வந்தது, கிருஷ்ணா நதி நீர் சென்னைக்கு அனுப்பப்படும். அவருக்கு இருந்த அந்த தண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் என்ற அக்கறையில 100% இருக்கான்றத அவர் யோசித்து பார்க்கணும். அவரை ஆதரிக்கின்றவர்கள் அதை சிந்திக்கணும். தமிழழகு தமிழ் பழகு, தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு, தொல்மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனல் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொலிகளும் அதை பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. இன்றைக்கு ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆயிடுச்சு. இந்த 60 நாள் ஏறத்தாழ 2 மாதம். இந்த 2 மாதத்துல அவர் செய்த சாதனை என்னன்னா, இன்றைக்கு காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் பயிர் செஞ்ச குறுவை பயிருக்கு தண்ணி கிடைக்காம அங்க இருக்கிற விவசாயிகள் ஒரு பக்கத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மும்முனை மின்சாரம் தொடர்ச்சியா தர முடியல. அதனால நிலத்தடி நீரையும் பயன்படுத்த முடியாத பல விவசாயிகள் தவிக்கிறாங்க. இது எல்லாத்தை விட அவங்க கடந்த காலங்கள்ல வாங்கின கூட்டுறவு கடன்கள், அதனுடைய தவணைகள் தவறிக்கிட்டு வர்றதுனால அவங்க தொடர்ந்து கடன் பெற்று பயிர் பணிகளை தொடங்க முடியல. ஏன்னா வழக்கமா அரசாங்கம் கூட்டுறவு கடன்கள் அத்தனை தள்ளுபடி பண்ணுவாங்க. அதை இந்த அரசு தள்ளுபடி பண்ணாம வெறும் 50,000 கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி, மற்றவங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி இல்லைன்னு ஒரு பொருளாதார கணக்கீட்டை கொண்டு வந்து ஒரு புதிய வினோதமான விந்தையான ஒரு கடன் தள்ளுபடி திட்டத்தை இன்றைக்கு ஜோசப் விஜய் அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் என்று அவர்கள் வாங்கின கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட காட்சிகள் தான் கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த தள்ளுபடி தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியிலிருந்து அளிக்கும். அதுதான் கடந்த காலங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போதும் அதுதான் நடைமுறையா இருந்தது. ஆனா எல்லாவற்றிலும் மாற்றத்தை செய்கிறோம் சொல்ற ஜோசப் விஜய் அரசு இன்றைக்கு விவசாயிகள் அவர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யாமல் அதில் 50,000 என்று ஒரு வரையறையை செய்து மற்றவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி 50% சிலருக்கு தள்ளுபடியே இல்லை என்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்கு. இதனால சிறு குறு விவசாயிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்க. ஆக சரி, இதுதான் விவசாயத்தையை
முன்னெடுக்க முடியாமல் இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு குறுவை பயிர் நேரம். இந்த நேரத்துல நம்முடைய காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் ஏறத்தாழ 5.14 லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு குறுவை பயிர் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த விவசாயிகள் தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு கடைமடை பகுதி வரை தண்ணீர் கிடைக்கும். அதை நம்பிதான் குறுவை பயிர் செய்வாங்க. இதனால பல மாவட்டங்கள், நாகப்பட்டினத்திலிருந்து, திருவாரூர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, திருச்சி, பெரும்பலூர், அரியலூர், கடலூர் என்று டெல்டா பாசன பகுதி முழுமையும் உள்ள விவசாயிகள் குறுவை பயிரை காவிரி நீரை நம்பி பயிர் செஞ்சிருக்காங்க. ஆனா மேட்டூர் அணையில் திறக்க வேண்டிய காவிரி நீர் திறப்பு இந்த ஆண்டு திறக்கப்படல. கடைமடை பகுதி வரை அந்த நீர் பாய்ந்து குறுவை பாசனத்திற்கு குறுவை பயிர் செய்த விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும். அதை நம்பி பயிர் செய்த விவசாயிகள் அரசாங்கம் கடந்த காலங்களில் தந்த ஊக்குவிப்பு காரணமாக கொஞ்சம் ஆர்வமா இந்த ஆண்டு, ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது, கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. அதனால இந்த ஆண்டு திறப்பாங்கன்ற நம்பிக்கையில விவசாயிகள் இன்னைக்கு பயிர் செஞ்சுட்டு ஏறத்தாழ 5.14 லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்ச விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாம இன்றைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாகவே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கோ அல்லது உணவு அமைச்சர் பொறுப்பை ஏற்றவருக்கோ அல்லது அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களுக்கோ அல்லது அவர்களை ஆதரிக்கின்ற கூட்டணி என்ற வகையில் ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ஆதரிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, யாரும் அதை பற்றி பேசல. இன்னும் கேட்டா சிதம்பரம் பகுதியெல்லாம் கூட இன்னைக்கு குறுவை பயிர் செஞ்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய தொகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு கூட அவர் அதை நினைச்சு பார்க்கல. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒரு கேட்பாரற்ற நிலையில் இன்றைக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய, கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற போராட்டம் ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் மின்சாரத்திற்காக இன்றைக்கு போராட்டம் மறுபுறம் என்றால், இன்னொரு பக்கம் நீருக்காக போராடுகின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் சரி, ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டியது ஜூலை 12 வந்துருச்சு, வரப்போகுது. இன்னும் திறக்கல, ஒரு மாதம் ஆயிருச்சு. இனியாவது திறப்பாங்களான்னா அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இதை விட ஒரு வேடிக்கை என்னன்னா, கர்நாடகாவினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர் தெளிவா சொல்லிட்டாரு, காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது. நீங்க காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பு, ஆணையத்தினுடைய கடமைப்படி காவிரி நதிநீர் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பின்படி ஜூன் மாசம் 9.91 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கணும். ஜூலை மாசம் 32 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கணும். இதுவரைக்கும் தரல, தருவதற்கான விருப்பமும் கர்நாடகாவில் இல்லை. அப்படி அந்த தண்ணி திறந்திருந்தா மேட்டூர் அணை நிரம்பி இருக்கும். மேட்டூர் அணை நிரம்பி இருந்தா காவிரியில் மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டு இன்றைக்கு குறுவை பயிருக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். ஆக இந்த 2 மாதமா கர்நாடகாவிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நதிநீர் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அளிக்க வேண்டிய, மாதந்தோறும் அளிக்க வேண்டிய அந்த நீர் தரப்படவில்லை. சரி, இதை தரலன்றதை விட இதை தருவதற்கு அல்லது பெறுவதற்கு இந்த 2 மாசம் ஜோசப் விஜய் முதலமைச்சர். இந்த 2 மாசத்துல இந்த 60 நாள்ல ஜோசப் விஜய் இதை பற்றி
கேட்கவே இல்லை, பேசவே இல்லை. சரி, ஜோசப் விஜய் தான் பேசல, அவருடைய அமைச்சராவது பேசினாரான்னா அதுவும் இல்லை. அது எல்லாத்த விட காவிரி நதிநீர் மேலாண்மை வாரிய உத்தரவுப்படி இந்த தண்ணிய நாங்க தர முடியாது. ஏன்னா எங்க அணைகள்ல போதுமான நீர் நிரம்பல. இல்லைன்னு சொல்லல, நிரம்பலையா. நிரம்புனாதான் அது வழிஞ்சு வரும். அதனால நிரம்பல. அதனால இப்போதைக்கு தர முடியாது. சரி, தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அத இன்னொரு செய்திய கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தில் தண்ணி தரணுன்ற கோரிக்கையை தமிழ்நாடு கேட்கவே இல்லை, எழுப்பவே இல்லை. இது ஒரு பிரச்சனையே இல்லை, எங்களுடைய கவனத்துக்கு வரலன்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது கர்நாடகாவில் போதுமான அளவு நீர் இல்லைன்றது தெரிஞ்சதுனால அவங்க கேட்காம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் இதை பற்றி கவலைப்படலன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, காவிரி டெல்டா பாசன பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு என்பதை ஜோசப் விஜய் அரசை ஆதரிக்கின்ற கட்சிகள் தான் சொல்லணும். இன்னைக்கு 2 மாதமா கர்நாடகாவிலிருந்து காவிரியில் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல. ஆனால் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தில் இப்படி ஒரு செய்தியை எங்களுக்கு தர வேண்டிய தண்ணியை சட்டத்துக்கு புறம்பா அவங்க தர மறுக்கிறாங்கன்ற கேள்வி கூட சொல்லல, எடுப்பல, கேட்கலன்னு சொல்றாங்க. இதுதான் ஜோசப் விஜய் அரசினுடைய இன்றைய நிலை. இது மட்டும் இல்ல, சரி அவங்க கேட்கல, நீங்க எப்போ தர முடியும்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு, எங்ககிட்ட இப்போதைக்கு தருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்க அணைகள்ல போதுமான நீர் நிரம்பல. அது நிரம்பணும்னா ஒரு சாதாரண மழையெல்லாம் பெஞ்சா பத்தாது, ஒரு கடுமையான மழை பெய்து நீர் நிரம்பினாதான் நாங்க தண்ணி தருவோம். அதனால இது இயற்கை மழை பெய்ய வச்சா எங்க அணைகள்லாம் நிரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணி வழிஞ்சு தமிழ்நாட்டுக்கு போகுமே தவிர நாங்க இப்போதைக்கு தர முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி. இதுதான் இன்னைக்கு காவிரி டெல்டா பாசன பகுதிகளுக்கு ஜோசப் விஜய் அரசால் வந்திருக்கின்ற நன்மை. ஏன்னா அவங்களுக்கு இத பத்தி தெரியாது. அவங்க ஏதோ மீம்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது, ஷோ காட்டுறது, அந்த ஷோவை எக்ஸ்போஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல ஆரை தொழில்நுட்பத்தை வச்சு எதையாவது அளந்து விடுறது, அடிச்சு விடுறதுன்னு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய அடிப்படை இன்றைக்கு தகர்க்கப்படுகின்ற இந்த நிலை ஜோசப் விஜய் அரசு கவலை கொள்ளவில்லை என்பதை விட இன்னைக்கு தண்ணி பிரச்சனையை பற்றி அவங்க தெரியல. இன்றைக்கு கடந்த காலங்களில் காவிரி நீருக்காக இதே கர்நாடகாவில் காவிரி நீர் பிரச்சனை வந்த போது அப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது காவிரியில தண்ணி திறந்து விடல. காவிரி பாசன பகுதியில் பயிர் கருகுகின்ற நிலை, தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை வந்தது. அப்போ முதலமைச்சர் புரட்சி தலைவர் அப்போ ஆந்திராவில் முதலமைச்சரா குண்டுராவ் இருந்தார். குண்டுராவ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர், அவரை நேசிப்பவர். இதை தெரிஞ்சுக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தண்ணி கிடைக்கல, கர்நாடகாவில் தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே குண்டுராவுக்கு ஒரு தகவல் அனுப்பினார். நாளைக்கு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரேன்னு சொன்னார்.
அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க குண்டு புரட்சி தலைவர் வராருன்ற தகவலை அவங்க வீட்டுக்கு சொன்ன உடனே அவங்க குண்டுராவ் அவர்களுடைய தாயார்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவருக்கு விருந்து ஏற்பாடு பண்ணாங்க. இவர் குறித்த நேரத்துல பெங்களூருக்கு போனாரு. அங்க போய் கர்நாடக முதலமைச்சர் வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பாட்டுக்கு போனார். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிட சொல்ல அவருக்கு இருமல் வந்தது. அந்த இருமல் வந்த உடனே அவங்க தண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க. அவர் குடிக்கல. அவரு குடிக்கலன்ன உடனே என்ன இருமலா வந்துகிட்டு இருக்கு, தண்ணி குடிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட சொல்றாங்க. சொன்னோன்னு அவர் சொன்ன வார்த்தை, உங்க பையன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்றாரு, எங்க மக்கள்லாம் தண்ணி குடிக்க முடியாம இருக்க சொல்ல நான் மட்டும் தண்ணி குடிக்கிறது எப்படிமா அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அவருக்கு குண்டுராவுக்கு எதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்க வந்தாரு, எதுக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்தாரு தெரிஞ்சது. உடனே அவர் சொன்னாரு, அவரை தண்ணி தர சொல்லுங்கம்மா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு குண்டுராவ் அங்கிருந்தே உத்தரவு போட்டு தண்ணி திறந்து விடப்பட்டது. அதனுடைய விளைவால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்ட பெருமிதத்தோடு அவங்களோட மகிழ்ச்சியா இருந்துட்டு அதை வந்தார். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஜோசப் விஜய் இது தெரியுமா அல்லது தகவலையாவது அவருக்கு புரிய வைக்க முடியுமான்றத அவருடைய மீம்ஸ் கோஷ்டிகள் தான், அந்த தற்குறிகள் தான் முயற்சி பண்ணணும். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். இன்றைக்கு இது சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை தட்டுப்பாடு தீர்ந்திருக்கிறது என்றால் அதுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். ஒரு காலத்துல சென்னையில பலமாவும் நெய்வேலியில இருந்து வேகன்ல தண்ணி கொண்டு வருவாங்க, இந்த பக்கம் ஈரோட்ல இருந்து ரயில் வேகன்கள்ல தண்ணி கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்தது சென்னையினுடைய தட்டுப்பாட்டை, குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவு கடுமையான நேரம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு, அவர் முதலமைச்சர் அதற்கு பிறகு, அவருடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எப்பவுமே நட்போடு பாராட்டியது மட்டும் இல்ல, அவர்கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்யக்கூடியவர் தான் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்த என்.டி. ராமாராவ். அப்ப என்.டி. ராமாராவ் அப்ப காங்கிரசினுடைய கடுமையான ஆட்சியில் பாதிப்புகள் ஆந்திர மக்கள் கொதித்தெழுந்த நேரத்துல என்.டி. ராமாராவ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட கேட்டு அவருடைய ஆலோசனைப்படிதான் தெலுங்கு தேசம் ஒரு கட்சியை உருவாக்கி ஆந்திரா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போய் அங்கேயே மக்களோடு இருந்து மக்களுக்காக ஒரு பயணம் போய் அந்த பயணத்துல அங்கங்கு விஜய் மாதிரி 41 பேர் செத்த ஒண்ணு அங்கிருந்து ஓடி வந்து வீட்டுல பதுங்கல. என்டிஆர் மிகப்பெரிய நடிகர். அவரை எல்லாம் கடவுளின் அவதாரமாக தேவுடா தேவுடான்னு அவரை வணங்கின அந்த எம்டிஆர் என்.டி. ராமாராவ் அவர்கள் அங்கங்க ரோட்ல படுத்திருந்தார். ரோட்ல அந்த வாகனத்திலேயே படுத்து கொடுக்கறத சாப்பிட்டு அந்த மக்களோட பழகி குறுகிய காலத்துல தேர்தலில் காங்கிரஸ் தோற்கடிச்சு முதலமைச்சர் ஆனார். அப்படி முதலமைச்சர் ஆன உடனே அவர் நேரடியா முதலமைச்சர் ஆயிட்ட உடனே நன்றி சொல்லணுன்றதுக்காக சென்னைக்கு வர்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் பதவி ஏத்துக்கிட்ட உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்க முதல் முறையா வர்றார். அப்போ இவர் உடனடியா சென்னைக்கு வந்த உடனே நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நன்றி சொல்றதுக்காக வீட்டுக்கு வரணும்னு சொல்றாரு. சரி வாங்க, காலையில உங்களுக்காக காத்திருக்க, காலையில டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தகவல் அனுப்புறாரு. அவரை சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் ஹெச்வி அண்டேவை அனுப்பி அவரை ரிசீவ் பண்ணி தலைவர் நேரம் அவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் பேசினார். உங்களால தான், உங்களுடைய ஆலோசனையால தான், வழிகாட்டுதலால தான் நான் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் ஆயிட்டேன். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நான் எதை சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன்.
அதனால நீங்க எது வேணா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், எனக்கு ஒன்றும் செய்ய வேணாம், சென்னையில தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, அதனால உங்க கிருஷ்ணா நதியிலிருந்து அந்த தண்ணிய சென்னைக்கு கொண்டு வந்த முடிஞ்சா சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனை தீரும், அதனால அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதனுடைய விளைவு அவர் அங்கிருந்தே தலைமைச் செயலாளர்கிட்ட பேசி உடனடியா ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு மாலையே உத்தரவு வந்தது, கிருஷ்ணா நதி நீர் சென்னைக்கு அனுப்பப்படும், அதுக்கான கிருஷ்ணா கால்வாய் திட்டம் உருவாக்கப்படும் சொல்லி முடிவெடுத்து, அதுதான் இன்னைக்கு கிருஷ்ணா தெலுங்கு கங்கை குடிநீர் திட்டமா இன்னைக்கு ஆந்திராவை, கிருஷ்ணா நதி தமிழ்நாட்டுல பாயல, ஆனால் ஆந்திராவுக்குள்ள இருக்கிற தண்ணிய ஒரு கால்வாய் வெட்டி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோரிக்கை ஏற்று NT ராமாராவ். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருந்த பற்று. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை விட நான் வேகமா, அவராவது 4 வருஷம் 5 வருஷம் கட்சி நடத்தி ஆட்சிக்கு வந்தாரு, நான் 4 மாசத்துல கட்சி நடத்தி ஆட்சிக்கு வந்துட்டேன்னு சொல்ற ஜோசப் விஜய் அவரை விட பெரிய தலைவர், மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்னு சொல்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருக்கு இருந்த அந்த தண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டும் என்ற அக்கறையில 100% இருக்கான்றத அவர் யோசித்து பார்க்கணும். அவரை ஆதரிக்கின்றவர்கள் அதை சிந்திக்கணும். எனவே இன்றைக்கு நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஒரு கால் தூசுக்கு கூட யாரும் இணையாக மாட்டார்கள். ஆனால் நான் எம்ஜிஆரை விட சிறந்தவர் என்று சொல்லுவதும், அவரை எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டு சில தற்குறி கூட்டம், ஒரு தருதலை கூட்டம் அதிமுகவில் இருந்து இவர்தான் எம்ஜிஆர் என்று சொல்லி அங்கே போய் நிற்பதும், எம்ஜிஆருடைய திட்டங்களை செயல்படுத்துகிறார் என்று பேசுகின்ற ஈனத்தனமான செயலை செய்வதும், இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றி தெரியாத இந்த பதவி நாடிகள், பதவிக்காக எதையும் காட்டி கொடுக்கின்ற கூட்டி கொடுக்கின்ற ஈனப்பிறவிகள் இன்றைக்கு எதை வேணா சொல்லிட்டோம், ஆனா எம்ஜிஆரா இந்த ஜோசப் விஜயை சொல்ல வேண்டாம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள், அவரை பற்றி தெரிந்தவர்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, எனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இல்லாத ஜோசப் விஜய், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி தெரிந்திராத ஜோசப் விஜய் அவருடைய அரசியல் வாரிசாக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதை நிறுத்திவிட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல தண்ணீர் பெற்று தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு தருவதற்கு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு கர்நாடகாவில் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிறது. சிவகுமார் இவர்கள் ஆதரவோடுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜோசப் விஜய் அரசு என்பது தாவேகா ஆட்சி இல்லை, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் தாவேகா, காங்கிரஸ், முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த கூட்டணி அமைத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டணி, இதே கூட்டணி தான் கர்நாடகாவிலும் ஆட்சி நடத்துகிறது. எனவே ஒரே கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, ஒரே நோக்கத்தோடு பயணிக்கின்ற இவர்கள் கர்நாடகாவிடம் பேசி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் பெற்று தந்ததை போல இனியாவது பெற்று தருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஜோசப் விஜய் இல்லை என்றாலும் அவர் வழியில் நடந்தார் என்ற பெயராவது கிடைக்கும். இல்லை என்றால் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வதற்கு தயங்காதவர் என்ற அவப்பெயர் கிடைப்பதோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை அவர் பயன்படுத்துவதற்கு எந்தவித தகுதியும் இல்லாதவர் என்பதை நாட்டு மக்கள்
வெளிப்படுத்துகின்ற நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.